கல்யாணம் ஆகி 4 மந்த் ஆச்சு. குட் நியூஸ் எதுவும் இல்லையா? இதுக்கு நான் ஆன்சர் சொல்லியே ஆகணுங்க. மென்டலி அதுக்கு நான் இன்னும் ரெடி ஆகலைங்க. ரீசன், மோஸ்ட் ஆஃப் மேரேஜ் ஆனவங்க ஃபேமிலி சைட்லேருந்து கொஞ்சம் ஃபர்னிச்சர்ஸ் திங்ஸு அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சைடு இருந்தோ ஃபேமிலி சைடோ நம்மளுக்கு கிஃப்ட் பண்ணுவாங்க, அந்த நம்மளுக்காக வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து அது அப்படியே ஆப்போசிட்டு. எங்களுக்கு வந்து நாங்களே தான் எல்லாம் செஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒன்று ஆயிடுச்சு. எங்களுக்குன்னு செய்யறதுக்கு நோ ஒன் அப்படின்னு தான் சொல்லணும். சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அதுதான் உண்மை. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ரொம்ப செட்டில் ஆகினாலும் கொஞ்சம் நார்மலாக செட்டில் ஆனதுக்கப்புறமேட்டா பேபி பிளான் பண்ணோம்னா வரப்போகிற குழந்தைய வந்து பிரின்சஸாவோ கிங்காவோ நாங்கள் வந்து சூப்பராக வளர்த்துக்குவோம். சொல்லுவாங்க, நீ பெற்று கொடுவே நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு. அவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, நோ தேங்க்ஸ். இப்போது நம்ம பேபியை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் இயருக்கு அப்புறம் அதை சொல்லி காட்டிட்டாங்கன்னா அது ரொம்பவே கஷ்டமாயிரும். ஸோ எங்கள் குழந்தைய வந்து நாங்களே வளர்த்துக்குவோம். எங்களுக்கு அந்த சுச்சுவேஷனில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இருந்தால் போதும். இது எங்கள் லைஃபு, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி நான் யாரையும் ஹர்ட் பண்ணுறதுக்கு விரும்பலை. ஸோ இந்த லைஃப்பை நாங்கள் கரெக்டாக வந்து மேனேஜ் பண்ணி அதை மூவ் ஆன் பண்ணணும். அதுதான் வந்து எங்களோட இப்போது மைண்ட் செட்டே. எப்பையும் எந்த சுச்சுவேஷன்லையும் நம்மக்கிட்ட வந்து ஒரு 3 மெம்பர்ஸ் வந்து நீ இப்படி இரு அப்படி இருன்னு கண்டிப்பாக ஏதாவது சொல்ல தான் செய்வாங்க. அதையெல்லாம் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு நம்மளுக்கு இப்போ பண்ணால் இது கரெக்டாக இருக்குமா அப்படின்னு யோசித்து ஒரு முடிவும் நம்மளே தான் எடுக்கணும். அவங்க சொல்கிறாங்களே இவங்க சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும் எப்போவுமே நம்ம கேட்டுக்கவும் கூடாது. அதை வாங்கிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து நடந்துக்கவும் கூடாது. அதுதான் வந்து என்னோடய மைண்ட் செட். இப்போ வந்து நம்ம நார்மலாக இருக்க ஒரு ஸ்டேஜ்லேயே வந்து நம்மளை பார்த்துக்கவோ நம்மளுக்கு ஏதாவது செய்யவோ வந்து ஆள் கிடையாது. ஸோ நாங்கள் வந்து இப்போ வந்து பேபி பிளான் பண்ணி இப்பயே பெற்றுக்கிறோம் அப்படின்னா அது வந்து ரொம்பவே ஒரு மாதிரி கஷ்டமான சுச்சுவேஷன் ஆயிரும். வரப்போகிற குழந்தைய வந்து இப்போ நாங்கள் வந்து வீட்டில் ஒரு பொருள்னா அட்ஜஸ்ட் பண்ணி அதை நாங்கள் கரெக்டாக கொண்டு போவோம். ஆனால் பேபி வந்ததுக்கப்புறம் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்காது. 2 பேர்த்துக்குள்ளே சண்டையாகவே போயிட்டுருக்கும். ஸோ பேபி வரும்போது அதை வந்து நல்லா பிரின்சஸ் மாதிரி பார்த்துக்கணும். ஸோ பிரின்சஸ்ன்னு இல்லை, கிங் மாதிரி கூட பார்த்துக்கலாம். அதுக்காக தான் சொல்கிறேன், அவசரப்பட்டு பிளான் பண்ணுறோம் அப்படின்னா ஃபேமிலி சைடுலேருந்து நிறையா வந்து புஷிங் வந்துகிட்டே தான் இருக்கும். லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணீங்க அப்படி இப்படின்னு வந்து நிறையா சைடும் ஃபேமிலி சைடு அப்படின்றது போல் ரிலேட்டிவ் சைடு எதுவுமே கொஷின்ஸ் வரும். நான் சொல்கிறது என்னென்னா, நாங்கள் எங்களுக்குன்னு பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது. நாங்கள் 2 பேருமே தான் வந்து எல்லாமே வந்து ஃபேஸ் பண்ணி கொண்டுட்டு போகணும். கல்யாணத்துக்கு முன்னாடி சொன்னாங்க அது பண்ணுறேன் இதை பண்ணுறேன் இப்படி அப்படின்னு. ஆனால் வந்து எங்களுக்கு யாரும் எதுவுமே பண்ண கிடையாது.